friends, இன்னைக்கு Wednesday ஈவினிங்ல இருந்து நைட் ரொட்டீன் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் கொலாப்புட்டு வந்து செஞ்சு எடுக்கலாம்னு சொல்லி கொலாப்புட்டுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வந்து மாவு எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப வந்து தண்ணியா இருக்க கூடாது. கொலாப்புட்டு குழல்ல வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் சேர்த்திக்கலாம். அதுக்கு அப்புறம் மாவு சேர்த்திட்டு ரெண்டு பார்ட்டிஷனா வந்து பிரிச்சு நம்ம வந்து மாவு தேங்காய் சேர்த்தி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கர்ல தான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போறேன். இது வந்து ஒரு சைடுல வந்து வேக வச்சுட்டு நான் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லி டீக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தம்பிக்கும் எனக்குமே வந்து கொலாப்புட்டுனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு தான் இருப்போம். தம்பியும் பார்த்தீங்கன்னா கேட்பாரு. அவருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன். இப்போ வந்து டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. கொலாப்புட்டும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கொலாப்புட்டுக்கு வந்து நான் வெள்ளை சக்கரை வந்து எடுத்துக்க மாட்டேன். நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது கூட வச்சு சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். அதுவும் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்டே வந்து சூப்பராக இருக்கும். கூட வந்து ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோம். இது கூடவே வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் டீ வந்து வச்சு குடிச்சாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதெல்லாமே முடிச்சுட்டு சந்தைக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆயிட்டோம். நாங்கள் 3 பேருமே தான் வந்து ஈவினிங் சந்தைக்கு வந்து போனோம். வாரம் ஒரு முறை நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து சந்தை போடுவாங்க. புதன்கிழமை தான் வந்து சந்தை போடுவாங்க. நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த வாரம் வந்து காய்கறி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ரேட்டும் வந்து அதிகமாகவே தான் இருந்துச்சு. இந்த லெமன் எல்லாமே வந்து 20 rupeesன்னு சொன்னாங்க. இந்த வாரத்துக்கான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து காய்கறியை நான் வாங்கினேன். ஏன்னா ரேட்டும் அதிகம், காய்கறிகளும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை. இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தூக்கி போடாமல் அதில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. காய்கறி வந்து எதுவுமே வந்து கெட்டு போகிறதில்ல. ஒரு வாரம் பக்கம் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து சந்தகையும் முட்டை வந்து பாயில் பண்ணிவிட்டு அது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சந்தகைக்கு வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோ தான். இன்றைக்கி வந்து அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து தான் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கடாயில வந்து ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து தக்காளி பழமும் சேர்த்து வதக்கிட்டு நான் வந்து ஒரு 2 வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வந்து இது மசிகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சந்தகை வந்து சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் சைடு வந்து சந்தகைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சேவேனும் சொல்லுவாங்க. அவ்வளோதான், சந்தகை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் ஃப்ரைக்கு ஆயில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை வந்து சேர்த்திக்கிறேன். 2 பக்கமும் வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த முட்டை ஃப்ரை வந்து பருப்பு சாதத்துக்கும் தயிர் சாதம், ரச சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவே வந்து இது ரெடி பண்ணிடலாம். நான் சாயங்காலம் தான் வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன். அரிசி ஊற போட்டு இப்போ 4 மணி நேரம் பக்கம் ஆகுது. டின்னர் ரெடி பண்ணிவிட்டு மாவு வந்து அரைக்கிறதுக்கு நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். மாவுக்கு வந்து அரிசி வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் வந்து அரிசி போட்டோம் அப்படின்னா 1 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து மாவு அரைப்பேன். தனித்தனியாக வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க மாட்டேன். ஒரு சைடு வந்து மாவு அரைச்சிட்டு இருக்குது. டின்னரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட் ரைஸ் வேணும். அதனால் அப்பாவுக்காகவே வந்து ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். டின்னர் முடிச்சுட்டு கையோட எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்து வந்து சமைக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்